ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்தனி குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்யதே ஜென்ம பத்ரிகா சூர்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிபியஸ்ச ராகவே கேதவே நமஹ வக்ரதுண்ட மகாகாய கோடி சூரிய சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவோ சர்வ காரயேஷு சர்வதா கஜானனம் போத கணாதி சேவிதம் கபித்த ஜம்பு பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபந்தஜம். விநாயக பெருமான் துணை கொண்டு மாதா பிதா குரு திருவருளோடு உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியா பேசுகிறேன். நாம் இந்த பதிவிலே பார்க்கக்கூடியது 2025 ஆங்கில புத்தாண்டு நமக்கு எப்படி இருக்கும், 12 ராசிகளுக்கான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அடுத்ததாக இப்போ பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ராசி பலன்கள் அப்படிங்கிறது நம்ம சொல்கிறோம். இந்த ராசி பலன்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பொது பலன்கள். இது பொதுவாக பலன்கள். சில பேருக்கு இந்த பொது பலன்களே பார்த்தீங்கன்னா என்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் சொன்னது அப்படியே நடந்திருக்கு அப்படின்னு நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கீங்க. நீங்கள் சொன்ன விஷயம் அப்படியே எனக்கு என் வாழ்க்கையில் நடந்தது, ஒரு விஷயம் கூட மாறாமல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் நான் சொல்கிறது என்னமோ பொது பலன் தான். உங்களுடைய சுய ஜாதகத்தில் கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்கோ, சூரியனில் ஆரம்பித்து ராகு கேது வரையில் கிரகங்கள் எங்கெங்கே இருக்கோ அதன் வைத்து தான் உங்களுடைய ஜாதக பலன்கள் நிர்ணயிக்கப்படுகிறது. அப்போ அந்த ஜாதகம் நமக்கு எப்படி இருக்கும், அதனால தான் வருஷத்தில் 2 தடவை நம்ம ஜாதகம் பார்த்துக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த நம்ம ஜாதகம் பார்க்கறது அப்படிங்கிறது அப்போ இது நம்ம பொது பலன்களை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த ராசிக்கு நம்ம இப்படி தான் இருக்கணும், ஒரு அலர்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, நம்ம ப்ரிகாஷன்ஸாக நம்ம இருந்துக்கணும். ஸோ நமக்கு இந்த பிரச்சனை வரப்போகிறதுன்னு நம்ம இப்படி தான் இருக்கணும், நம்ம இப்படி தான் செய்யணும், முன் யோசனையோடு நம்ம சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு 2024 பார்த்தீங்கன்னா நிறைய நெகட்டிவிட்டி லைஃப்பில் நிறைய சந்திச்சிருச்சு. சில முக்கியமான ராசிகள்லாம் பார்த்தீங்கன்னா படாத பாடு படுத்தி எடுத்துருப்போம். எல்லா விஷயத்திலையுமே நான் சொல்கிறேன், வீடு கட்டக்கூடிய விஷயத்திலிருந்து நின்று கட்ட போய் பாதியில் நிற்கிறது, பணம் கொடுத்து பணம் பெரிய அளவில் ஏமாந்தது, அதே போல் பார்த்தீங்கன்னா திருமண வரன் அமையிறேன் சொல்கிறேன் ஏதோ செய்கிறேன்னு சொல்லி அது விஷயமா ஏமாந்து போனது. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கோர்ட்டு கேஸு சம்மந்தமான விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா முடிகிற தருவாயில் தடங்கள் ஆக்கி போகிறது, சொத்து பிரச்சனைகள், பூர்வீக சொத்து பிரச்சனைகள், பங்காளி பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள். அதே போல் சில நல்ல மனிதர்களையும் நம்ம 2024 நம்ம இழந்திருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக சில விஷயங்கள் சொல்லும்பொழுது மறைந்த திரு டெல்லி கணேஷ் அவர்களை நாம் நினைவு கூறலாம். ஸோ அந்த மாதிரி முக்கியமான இந்த மாதிரியான சில நிகழ்வுகள் எல்லாமே 2024 நிறைய நெகட்டிவிட்டி நடந்திருக்கு. ஸோ அப்போ 2025 எல்லாருக்குமே சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு தயக்கமாகவே இருக்குது, ஒரு கலக்கமாகவே இருக்குது. நமக்கு சரியா இருக்குமா, நமக்கு நன்னா இருக்குமா, நம்ம எந்த ஆலயத்துக்கு போகிறது, நம்ம அடுத்தது நம்ம என்ன செய்யறது, 2024 நம்ம இவ்வளோ பிரச்சனைகளை சந்திச்சிட்டோமே, இப்போ 25வது நமக்கு சாதகமாக இருக்குமா, எந்த அளவில் நமக்கு இருக்கும் அப்படிங்கிறது சில விஷயங்கள் உண்டு. ஸோ அப்போ அது நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ 2025 நமக்கு எப்படி இருக்கும், என்னென்ன சூழ்நிலைகள்லாம் வருது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த 2025 அப்படின்னு சொன்னால் நீங்கள் 2-3 விஷயங்கள் இது கண்டிப்பாக சில விஷயங்கள் நமக்கு நடந்தே தீரும். 2025 இது நடந்தே தீரும், இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதாவது இந்த இதில் பார்த்தீங்கன்னா 2025 சனிப்பெயர்ச்சி, மார்ச் மாதத்தில் வரக்கூடிய சனிப்பெயர்ச்சி. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னா 2025 பார்த்தீங்கன்னா வைகுண்ட ஏகாதசி 2 முறை வருகிறது. ரொம்ப விசேஷமாக ஒரே வருஷத்தில் 2 வைகுண்ட ஏகாதசி. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி என்று சொல்லக்கூடியது, மே மாதத்தில் குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி வருது. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கிரக பயிற்சி. அதே போல் சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் இந்தியாவிலே தெரியக்கூடியதெல்லாம் உண்டு. அடுத்த பதிவில் உங்களுக்கு வரும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஜப்பான் நாட்டில் பார்த்தீங்கன்னா சுனாமி அதிக அளவில் பாதிக்கப்படும். அதே போல் நூற்பாலையில் திடீர் பெரிய அளவில் தீ விபத்து வர்றது, புதிய ரக ராக்கெட் கண்டுபிடிக்கிறது. அதே போல் பார்த்தீங்கன்னா இலங்கையில் மிகப்பெரிய மத கலவரம் உண்டாகும். அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அதிக அளவில்
அனல் காற்று வீசப்படும், ரொம்ப அதிகமாக இருக்கும். திருச்செந்தூர் கடல் வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவில் இருக்கிறத விட இன்னும் அதிகமாக உள்வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். அதே போல வந்து பார்த்தீங்கன்னா மாலத்தீவில் தலித் மக்கள் போராட்டம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதீதமாக இருக்கும். வெள்ளியங்கிரி மலை திடீர் மழை, நிலச்சரிவு அதிகமாக ஏற்படும். அதே போல காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்று சொல்லக்கூடிய 1600 கிலோமீட்டருக்கு குறைவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பலத்த காற்றோட சில விஷயங்கள் இருக்கும். அதே போல இஞ்சி, பூண்டு, வெங்காயம், தக்காளி அதிக அளவில் உச்சத்தை தொடும் அப்படின்னு சொல்லி 2025 சொல்லியிருக்கு. மேற்கொண்டு நம்ம 12 ராசி பலன்களை நம்ம பார்க்க போறோம். என்னுடைய கான்டாக்ட் நம்பர் வந்து கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு. உங்களுடைய சுய ஜாதகத்தை கொடுத்து உங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்பி கொடுத்து 9884530146 இந்த நம்பரில் நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து உங்களுடைய பலன்கள் 2025 எப்படி இருக்கும், என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு ராசிக்கும் 2025 ஆங்கில புத்தாண்டானது எப்படி இருக்கும் என்பதை ஒவ்வொரு ராசிக்கும் நாம் தனித்தனியாக விரிவாக நாம் இப்பொழுது தெரிந்து கொள்ள போய்க்கிறோம். சிம்ம ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்கும், என்னென்ன விஷயங்கள் நீங்கள் செய்யணும் செய்யக்கூடாது, எந்த ஆலயத்திற்கு நீங்கள் போய் பரிகாரம் செய்தால் உங்களுக்கு சிறப்பாக சில விஷயங்கள் அமையும் அப்படின்னு சொல்லி இருக்கு. மக நட்சத்திரம், பூர நட்சத்திரம், உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதம் வரையில சிம்மராசி. ஸோ இந்த சிம்மராசியுடைய பலன்கள் எப்படி இருக்கு உங்களுடைய? ஏற்கனவே கண்ட சனியில இந்த 2.5 வருஷத்துல மத்தளத்துக்கு 2 பக்கத்து அடின்னு சொன்னா உங்களுக்கு 4 பக்கமுமே அடிதான். எல்லா பக்கமும் அடி வாங்கியாச்சு. இனிமேல் அடி வாங்கறதுக்கு உடம்புல தெம்பு இல்லை. இந்த அளவுக்கு சிம்மராசி பாடுபட்டாச்சு. எல்லா விஷயத்திலையும் சரி, கொஞ்சம் முன்னுக்கு வந்தாலே பிரச்சனை அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இந்த மாதிரி நிறைய கோபதாபங்கள், பிரச்சனைகள் நல்லா வந்து போயிட்டு இருந்தவங்க பேச்சுவார்த்தை கிடையாது, வீண் பழி, அவசொல் எல்லாம் பார்த்தாச்சு. நிம்மதி இல்லாம ஆயிடுச்சு 2024. ஏண்டா நமக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சில சூழ்நிலைகள். வேற எங்கேயாவது இடம் விட்டு இடம் மாறி போயிடலாமா, சொந்த ஊரை விட்டு வேற இடத்துக்கு போயிடலாமா அப்படிங்கிற கூட ஒரு எண்ணங்கள் வரும். தேவையில்லாத மான அவமானங்கள் எல்லாமே தந்துச்சாச்சு லைஃப்ல. ஸோ இப்போ இந்த சிம்மராசி அப்படின்னு சொல்லும்பொழுது 2025ஆம் ஆண்டு அப்படின்னு வரும்பொழுது உடல்நிலையில அதிகமாக அக்கறை செலுத்த வேண்டும். ஏன்னா அஷ்டமச்சனி ஆரம்பிக்கிறது மார்ச்சிலிருந்து. ஸோ வண்டி வாகனங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கும். இரவு நேர பயணத்தை தவிர்த்து வண்டி வாகனங்கள் அதிகமாக கவனம் தேவை. வாகனத்துல 4 சக்கர வாகனங்கள் வெளியில ரொம்ப தூரம், இந்த லாரியெல்லாம் ஓட்டுறீங்க இல்லையா, வெளியே ரொம்ப தூரம்லாம் ஓட்டுறீங்க இல்லையா, கண் வீச்சு ஓட்டுறீங்க இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் நிறுத்தி எப்படி போகணும். நான் திம்மராத்திங்க அப்படின்னு சொன்னா எங்க கொஞ்சம் நிறுத்தி, தூக்கம் வர மாதிரி இருக்கு, நிறுத்தி நிதானித்து போங்க. விபத்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. மூட்டு வலி சம்பந்தமானது, உடல் வலி சம்பந்தமானது அதிகமாக இருக்கும். ஆஸ்மா சம்பந்தப்பட்டது, கண் ரண சிகிச்சை, கண் சம்பந்தப்பட்டது, கண் ஆப்ரேஷன், இதெல்லாத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. கவனமா இருக்கு. அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வேலை சம்பந்தப்பட்டது அப்படின்னு சொன்னா ரொம்ப கெடுபிடி ஜாஸ்தியா இருக்கும். நம்ம நிம்மதியா வேலை செஞ்சுட்டு வந்தோன்னே இருக்காது, கெடுபிடி ஜாஸ்தியா இருக்கும். என்னதான் உண்மையா வேலை செஞ்சா கூட, என்ன நீ பெருசா வேலை செஞ்சுட்ட, இந்த வேலையை யாரும் வேணாலும் தான் செய்வாங்க, நான் வேற ஆளா பாத்துக்கிறேன், உங்க வேலையை நீ பாரு அப்படின்லாம் சொல்லி பேசுவாங்க. இங்க நம்ம பயந்துட்டே நம்ம சில விஷயங்கள்ல நம்ம செய்யற மாதிரி இருக்கும். மாணவர்கள் படிப்புல அலட்சியம் காட்டக்கூடாது. எனக்கு என்ன இது, நான் படிச்சிருவேன், எனக்கு என்ன இது, எனக்கு தெரியும், எனக்கு என்ன எனக்கு ரொம்ப ஈஸி, இது நான் ரொம்ப ரொம்ப பிரமாதமா போத்துருவேன் அப்படின்லாம் ரொம்ப அலட்சியம் காட்டக்கூடாது. உங்களுக்கு தெரிஞ்சே இருந்தாலுமே அலட்சியம் இல்லாம படிப்புல இன்னும் கொஞ்சம் நிறைய கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதே போல வந்து சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா வீணா வம்பு சண்டை பண்ணி, வீணா தேவையில்லாத வீண் பழி போட்டு சில பேர் விவாகரசு வாங்குவாங்க. வீணா பழி போட்டு விவாகரசு வாங்குவாங்க. வீணா பழி போட்டு சொத்து அபகரிப்பாங்க. வீணா பழி போட்டு சில விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. நம்மளை கண்ணுக்கு தெரிஞ்சே நம்மளை ஆசையை தூண்டி நம்மளை கண்ணுக்கு தெரிஞ்சு நம்மளை ஏமாற்றுவாங்க. இதிலெல்லாம் கவனமா இருங்க. குறிப்பாக உயர்கல்வி விஷயத்துல பணம் கொடுக்கறது, பணம் வாங்கல், இந்த உயர்கல்வி இப்போ ஒரு இடத்துல 10 லட்சம் கொடுக்குறேன், 5 லட்சம் கொடுக்குறேன்னு யோசிச்சு பார்த்து என்ன செய்யணும், எப்படி செய்யணும் யோசிச்சு செய்ய. எது செஞ்சாலும் மாணவர்களுக்கு குருவின் போதிய ஆசீர்வாதங்கள் இருக்கும், நன்னா இருக்கும். குடும்ப பெண்கள் எல்லா விஷயத்திலும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். குடும்ப பெண்கள் கோவப்படக்கூடாது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடாது. மாமனார் மாமியார் உங்க குடும்பத்தை கொஞ்சம் அனுசரித்து செல்லணும்.
இப்படி தான், இதுதான், வேற வழி இல்லை. இந்த கொஞ்சம் அனுசரித்து தான் சில விஷயத்துக்கு போகணுன்னு அனுசரித்து தான் போகணும். எனக்கு அங்கேயும் வேலையிலையும் பிரச்சனை, வீட்டுக்கு வந்தாலும் பிரச்சனை இருக்க தான் இருக்கும். எல்லாத்தையும் அனுசரித்து தான் போகணும், வேற வழி கிடையாது. எந்த பக்கம் இது பண்ணினாலுமே எல்லாத்தையும் சகிச்சுட்டு போகிறது தான் பொண்ணு, வேற வழி என்ன பண்ணுறது? எந்த பக்கம் இது பண்ணி எல்லாத்தையும் சகிச்சுட்டு போகிற பொண்ணு தான். எவ்வளவு பொறுமையும் வந்து பார்த்தீங்கன்னா பொறுமைக்கு ஒரு இது உண்டு. ஏன்னா நல்லா பொறுமையாக இருங்க, நிறைய நிறைய நல்ல விஷயங்களும் உங்களுக்கு நடக்கும். பொறுத்தார் பூமி ஆழ்வார் சொல்கிறாங்க இல்லையா, மாதிரி நல்லா பொறுமையாக இருங்க, நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கும். புதிய ஆடை ஆபரண சேர்க்கை, நல்ல விஷயங்கள், உத்தியோகத்திலலாம் சில விஷயங்கள்லாம் எல்லாம் நல்ல விஷயமா, பெண்களுக்கு நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். நல்ல பேர் இருக்கும், நல்ல பேர் புகழெல்லாம் இருக்கும், நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும். கணவன் மனைவி இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் கணவன்மார்கள் மனைவி என்ன சொல்கிறாங்களோ அதை கொஞ்சம் கேட்டு நடங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, என்ன சொல்ல வராங்க, செஞ்சால் நல்லதா, அவங்களுக்கு பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. அவங்க சொல்கிறதையும் கேளுங்க, பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. அப்போ தான் அது சரியாக வரும். சம்மந்தமே இல்லாமல் மனைவி கிட்ட கோச்சிடாதுங்க, ஞாபகம் வச்சுப்போங்க. அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 8ஆம் இடத்துல வர சனி பயிற்சி அப்படிங்கிறது நல்லது கிடையாது. எனவே ஏற்கனவே நிறைய பிரச்சனைகளை பார்த்தாச்சு. புதிய முதலீடு, புதிய பிரச்சனைகள், புதுசாக முதலீடு பண்ணுறேன், கார் வாங்குறேன், புதுசாக நான் அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன்னு ஆடம்பரமாக எதையுமே பண்ண சாதாரணமாக போங்க. என்ன அமோகமாக இருப்பீங்க. நீங்கள் வாட்டுக்கு நான் அடுத்த அவன் கார் வாங்கிட்டோம், நான் கார் வாங்க போகிறேன், அடுத்தது அவன் அதில் பணம் முதலீடு பண்ணுறேன், நானும் முதலீடு பண்ணுறேன். தயவு செய்து வேண்டாம். நீங்கள் இப்போ எப்படி இருக்கீங்களோ, 2024 அடி வாங்குறீங்களா, 2 சென்னையில் எவ்வளோ பிரச்சனைகள் சந்திச்சுங்க, நல்லா யோசிச்சு செய்யுங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா வீடு பராமரிப்பீங்க, வாகனம் பராமரிப்பீங்க, இருக்கிறத நல்லா பராமரித்து எல்லாம் நல்லா செய்வீங்க. விவேகம் தேவை, வேகத்தை விட விவேகம் நிறையா தேவை. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்காக வேலை செய்பவர்களுக்கு நல்ல பலன்கள்லாம் இருக்கும். சில சிறிய சிரமங்கள் இருந்தாலும் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கும். நீங்கள் தொடக்கூடிய இலக்கை கரெக்டாக தொடுவீங்க, நிறைய சக்ஸஸ் பண்ணுவீங்க. சிம்மராசி பொறுத்தளவுக்கு சற்று வேலை கடினமாக இருந்தாலும் முடிவுகள் உங்களுக்கு நல்ல சாதகமாக இருக்கும், நிறைய நல்ல விஷயங்களும் இருக்கும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா வீடு சம்மந்தப்பட்டது, 2வது வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ரிலேஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஆதரவு அளிப்பாங்க, நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும், அதிலெல்லாம் நிறைய நல்லா இருக்கும். அரசாங்கம் சம்மந்தப்பட்ட வேலை, அரசாங்கம் சம்மந்தப்பட்டவர்களுக்கெல்லாம் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பங்கு மார்க்கெட், ஷேர் மார்க்கெட்லலாம் கொஞ்சம் கவனத்தோடு இது பண்ணுங்க. வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள் யாரும் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் போட்டி பொறாமைகள், பிரச்சனைகள், அவப்பெயர்கள் வரும், கவனமாக இருங்க. வாகன விபத்து வரும், கவனமாக இருங்க. வண்டியில் ரொம்ப யோசிச்சுட்டே ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்க. ஸோ இதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. கூடியமான வரைக்கும் சனி பகவானுக்கு விளக்கேற்றிட்டு வாங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சக ஊழியர்கள்கிட்டலாம் நல்லபடியாக நடந்துக்கோங்க, கோவம் வர மாதிரி நடந்துக்காதீங்க. உடல்நிலையில் ரொம்ப அதிகமாக கொஞ்சம் செலுத்துறது நல்லது. உங்கள் இதுபடி திருமணம் மற்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் கூடி வரும். காலபைரவருக்கு வேப்பெண்ணெயில் விளக்கேற்றுங்க, அல்லது இழுப்பு எண்ணெயில் விளக்கேற்றுங்க. ஞாயிற்றுக்கிழமையில் 4:30 ஆஞ்சநேயருக்கு துளசி மாலை சாத்துங்க. சித்தர் வழிபாடு பண்ணுங்க. டைம் கிடச்சதுன்னா பதஞ்சலி சித்தர்லாம் சொல்கிறோம் இல்லையா, சித்தர் வழிபாடு பண்ணுங்க. அன்னதானம் கொடுங்க. என்னை மாசத்துல ஒரு நாள் உங்களால் முடிந்தால் ஒரு அன்னதானம் கொடுங்க. அஷ்டலட்சுமி ஆலயம் போயிட்டு வாங்க. கோவிலுக்கு போனீங்கன்னா முடிகயிறு கையில் கட்டிக்கோங்க. சிகப்பில் அல்லது பச்சையில் முடிகயிறு கண்டிப்பாக கட்டிக்கோங்க. ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை அதை மாத்திர மாதிரி அதை கட்டிக்கோங்க. இதெல்லாம் கொஞ்சம் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் நல்லது. அதே போல் நான் கடைசியாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம், கோவப்படாதீங்க. ஏன்னா இப்போ அடுத்தது அஷ்டம சனி நடக்குது. இந்த கோவப்படுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பெரிய ஒரு கஷ்டத்தில் கொண்டு விட்டுரும். சொத்து விஷயம், பண விஷயம், ரெஜிஸ்டர் பண்ணுற விஷயம், பூமி மங்கல விஷயத்துலலாம் பிரச்சனைகள் வரும், இழப்புகள் அதிகமாக இருக்கும். கவனத்தோட செயல்பாடு பண்ணுங்க. உங்களுடைய செயல்பாடுகள் சொல்லும் செயலும் கவனமாக இருக்க வேண்டும். சுபம்.